ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க பிரபா. நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் டாப் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு Fireboltt ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு நான் அன்பாக்ஸ் பண்ண போற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Fire-Boltt Gladiator ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச்னு வாங்க. ஓகே, கிளாடியேட்டர்னு ஒரு வெர்ஷன் வந்துச்சு, ஒரு மாடல் வந்துச்சு Firebolttல. ஸோ அதுதான் இங்கே அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு இந்த வாட்ச்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது என் சேனலில் வந்து ஒரு 2 ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து இப்போ நான் கட்டியிருக்க வாட்ச் இன்விசிபிள். எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ப்ராடக்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. காலிங்காக இருக்கட்டும், மெசேஜிங்காக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக வந்துட்டு இருக்கு. அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த் தான் சொல்லுவேன். பட் அதை விட காஸ்ட் கம்மியாக நம்மளுக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருக்கு ஆன்லைனில். Fireboltt இப்போ நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இப்போ இன்விசிபிள் ப்ளஸ்ன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெகசின்னு ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்கு. நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒரு மாதிரி ரகடான வாட்ச் ஒன்று வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ரகடான ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் இந்த மாடல் யோசிச்சேன். ஸோ ஓகே, பிகாஸ் எதுக்குன்னா இது வந்து இன்ச் கம்மி, ஓகேங்களா. இது வந்து 46 mm தான் நினைக்கிறேன். பட் இது வந்து 49.7 mm, அதாவது 1.96 inches டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளி இது வந்து ரவுண்ட் டயல், இது நான் வாங்கியிருக்கிறது வந்து ஸ்கொயர் டயல். ஸோ இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, இதை விட அதை பெட்டரா இருக்கா? ஏன்னா பிகாஸ் இந்த இது Fireboltt இன்விசிபிள் கம்பேர் பண்ணும்போது இந்த கிளாடியேட்டர் ரொம்ப ப்ரைஸ் கம்மி, கிட்டத்தட்ட வந்து 70% கம்மியா இருக்கும் இந்த ப்ராடக்ட். பட் ஆனா இதுல இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்றேன், ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா Fireboltt கிளாடியேட்டர் ப்ளூடூத் காலிங்னு இருக்கு. ஸோ அதுலேயே சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 49.7 mm டிஸ்பிளே, ஐஎஸ்டி டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 123 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பாக்ஸில் இருக்கிற என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ப்ளூடூத் காலிங் இருக்குன்றாங்க. அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் ப்ரூஃப் இல்லை, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் மீட்டர் அடிக்கு தண்ணியில் போகலாம், அதுவும் ஆகாது. ஆனால் ரொம்ப நேரம் டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அண்ட் இன்பில்ட் ஸ்பீக்கர் அண்ட் மைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்கும் ஸ்பீக்கர் இன்பில்ட்டாகவே இருக்குது. 123 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ், அதாவது இப்போ ஸ்போர்ட்ஸ் வாக்கிங் போகிறவங்க, ஜாக்கிங் போகிறவங்க, டென்னிஸ், ஃபுட்பால் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இந்த வாட்ச் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் SpO2 மானிட்டர், இது வந்து ஆன்லைன் இப்போ எல்லா வாட்ச்லையும் அது 1000 rupees வாட்ச் வாங்குறதுலேயே வந்துடுது. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், ஓகே, இது வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த Fireboltt வாட்சில் இருக்கிற மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹார்ட் ரேட் ரீடிங், இன்பில்ட் கேம்ஸ் இருக்குது. இன்பில்ட் கேம்ஸ் நான் ட்ரை பண்ணதில்லை, செக் பண்ணலாமே. ஸோ ப்ரீமியமாகவே இருக்குது, நல்ல ப்ரீமியம் ப்ராடக்டாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தா என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, கேமரா கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ மொபைல் கனெக்ட் பண்ணிட்டா கேமரா கண்ட்ரோல் பண்ணலாம், மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மொபைல் கனெக்ட் பண்ணியிருந்தால் அப்டேட் வெதர் அப்டேட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நார்மலாக யூஸ் பண்ண அலாரம், டைமர், ஸ்டாப் வாட்ச் இது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர், ஓகே. எனக்கு இது கம்பேரிட்டிவ்லி எனக்கு இதில் இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும், இந்த வாட்சில் இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இதில் இருக்குது. பட் இது டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதனால தான் இது சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் iOS ரெண்டுமே, iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே சப்போர்ட் ஆகுன்ற சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ப்ரீமியம் ஈஸியாக இருக்குது அன்பாக்ஸ் பண்ணுறது. ஜஸ்ட் நார்மல் ரிமூவ் பண்ணாலே ஓப்பன் ஆகிடுது. ஓகே, ஸோ ஸ்கொயர் டயலு. நான் வாங்கியிருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியன்ட் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது தனியாக வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் இன்னும் இல்லைன்னா இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக அவங்க கொடுக்கறது தான். Firebolttல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யூஸ்வலாக வந்து அந்த மேனுவல் கைடு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கானாசான் 1 monthக்கான ஃப்ரீ இது கொடுப்பாங்க, ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ புதுசாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ஓகே, புக் மை ஷோ மூவி டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பர், இது ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ கூப்பன் வேர்த்துன்னு தெரியாது எனக்கு, பட் அவங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ மூவி டிக்கெட், ஓகே, ஏதாவது டிக்கெட் புக் பண்ணாமல் அது ஃப்ரீயாக படம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலான வந்து ஒரு வாரண்டி கார்டு. ஸோ இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணால் வாரண்டி கார்டு இதுவாகும். அப்புறம் ஸ்பாட்டிஃபை, ஓகே, 1 monthக்கான ஸ்பாட்டிஃபை ஆப் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்டிஃபை வந்து ப்ரீமியம் வெர்ஷன் இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வேறு எதுவும் இல்லை இதில். அண்ட் மேனுவல் புக் நார்மலாக எல்லாம் இருக்கிறது தான். நான் ஜஸ்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இது உள்ளேயே வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க.
ஸோ யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இதில் இதுக்கானது இந்த மாடலுக்கு இருக்கிற சார்ஜர் தான், ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரி சொல்லலை. பட் ஓகே, வாட்ச் வந்து ரப்பர், ஓகேங்களா, ரப்பர் டைப் தான். ஸோ ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது கைஸ். பார்த்தீங்களா, ப்ளூ கலர், நான் வாங்கினது ப்ளூ வேரியண்ட்டு. ஸோ என்னென்ன வேரியண்ட் இருக்குன்றத சைடில் போடுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். ஸோ ரப்பரை பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டாப்ஸ் சேஞ்ச் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் அவங்க ஸ்டாப் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல. பட் ப்ராப்ளி இது பார்த்தோம், ஏன்னா பிகாஸ் இதுவும் ப்ளூ கலர் ஃப்ரேமு, அதில் கொடுக்கல. ஸோ இதுலேயே வந்து ஃபயர்பால்ட் லோகோ இருக்குது. இது வந்து ஒரிஜினல் தான், நான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி அந்த மாதிரிலாம் வாங்கல. ஸோ ஜஸ்ட் நான் பூட் அப் பண்ணுறேன், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பூட் அப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை மேலே இருக்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பூட் அப். ஓகே ஓகே, ஃபயர்பால்ட் லோகோ வருது. ஸோ நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு பில் குவாலிட்டி ரொம்பவே இதுவாக இம்ப்ரெசிவாக இருக்குது. ஓகே, சூப்பர். ஓகே, டிஸ்பிளே ஆம்லோ டிஸ்பிளே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 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 பிரேசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்குமே இருக்குது இந்த பிரேசில்ஸ்லாம். ஸோ அந்த எண்டு வரைக்குமே வந்து நல்லா ஹெச்டி டிஸ்பிளே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை சேஞ்ச் பண்ணால், இந்த இதை ரொட்டேட் பண்ணால் டிஸ்பிளே சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ரொட்டேட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஓ சூப்பர். ஓகே, ஸோ நிறைய டிஸ்பிளே மாடல்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ மொபைல் லிங்க் பண்ண அப்புறம் தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பட்டன்ஸ் எதுக்கு இருக்குன்றது பார்த்தா, ஓகே, அந்த 130 அரௌண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நிமிஷம், 123 ஸ்போர்ட்ஸ் மாடல் சொன்னாங்களா, 123 ஸ்போர்ட்ஸ் மோட். அது வந்து இந்த இதில் தான் சைக்கிளிங்கு, ஜாக்கிங்கு, அப்புறம் ஃபுட்பால் விளையாடுறவங்க, ஸ்விம்மிங் போகிறவங்க, கிளைம்பிங், ஓப்பன் கோல்ஸ், மவுண்டைன் கிளைம் பண்ணுறவங்க, டென்னிஸு. ஸோ இந்த மாதிரி 120 இந்த இதில் வந்துடுது. ஓ, நான் தெரியாமல் ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் தெரியாமல் ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணால் இந்த மெனுலாம் வருது. ஓகே, இந்த லேக் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதுவாக இருக்குங்க கைஸ். ஓகேங்களா, அந்த பில் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்பிளே ஆம்லோ டிஸ்பிளேன்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. நான் என் கைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் கட்டி பார்க்கல, நான் கட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து இன்னும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குன்றாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மொபைல் கனெக்ட் பண்ண அப்புறம் மியூசிக் பிளேயர் இருக்குது. அப்புறம் மொபைல் இன்னும் கனெக்ட் பண்ண தான் இந்த ஃபோன் பேர்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிறகு ஃபேவரட்ஸு, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், மெசேஜஸ் வருது. ஓகே, செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளே பிரைட்னஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருவேன் நான். ஓகே, சூப்பர். வைப்ரேட்டிங், ரிங் அடிக்கணுமா அப்படின்றது. டு நாட் டிஸ்டர்ப் மோடும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க இதில். இன்கேஸ் உங்களுக்கு டு நாட் டிஸ்டர்ப் பண்ணணும்னா வச்சுட்டிங்கன்னா கால்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சைலண்டில் இருக்கும். அதேமாதிரி லோ பவர் மோட், இன்கேஸ் வந்து பேட்டரி லோ ஆச்சுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் கம்மியாகும் தெரியுமா. மொபைலில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அப்புறம் ஃபோனு, சிஸ்டம், அபவுட் போய் பார்த்துடலாம் என்னன்ட்டு. ஸோ வெர்ஷன் Fireboltt 072, மாடல் நம்பர், மேக் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே, இன்கேஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுன்ற பட்சத்தில் இந்த ஆப் இந்த இதை இன்ஸ்டால் பண்ணால் ஆப்போட நம்ம மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆப், இல்லை iOS வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் ஆப் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இதில் வந்து இந்த ஹார்ட் ரேட்டு இதுலேயே வந்து பேசிக் இதெல்லாம் இருக்குது. இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணுனா ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த பட்டன் டிஸ்பிளே லாங் ப்ரெஸ் பண்ணால் அதில் உங்களுக்கு ஆப்ஷன் வருது. ஓகே, எந்த டிஸ்பிளே எந்த வேரியன்ட் வச்சுக்கலான்ற மாதிரி இருக்குது. இதில் ஆக்சுவல் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. அரௌண்ட் வந்து 200+ வேரியன்ட்ஸ் இருக்குது. நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணால் நம்ம எந்த இது நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும்.
ஸோ எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த இது நல்லா இருக்குது. எனக்கு இது நல்லா இருக்குது. இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே உங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு போது நல்லா இருக்குது. ஸோ இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டைம் பார்த்தீங்கன்னா 3 hours 4 hours சார்ஜ் பண்ணால் போதும். 1 whole day யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணீங்கன்னா 1 whole day யூஸ் பண்ணலாம். மொபைல் கனெக்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சுன்னா, மொபைல் கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வராமல் இருந்துச்சுன்னா சாலிடாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 days வரைக்கும் பேக்கப் இருக்கும். ஸோ இப்போ நான் சார்ஜ் போட்டு நான் மொபைல் கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து மொபைலில் வந்து டைம் பார்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு மொபைல் கனெக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா தாராளமாக ஒரு 15 to 20 days சார்ஜ் பேக்கப் இருக்கும். அண்ட் டார்ச் இந்த பிரைட்னஸ்க்காக சும்மா சிம்பிளாக இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்காது, பட் அவங்க அந்த ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. கான்டாக்ட்ஸ் நம்ம இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஃபோன் ஆடியோ இது. அப்புறம் இதில் வந்து என்னென்னா இன்பில்ட் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன தெரியுமா என்னன்னா, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ இன்பில்ட்டாக வந்து இப்போ நம்ம இதில் சில ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரு, ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணதான் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கேம்ஸ். ஓகே, கேம்ஸ் நான் போய் பார்க்கவே இல்லை. ஓகே, ப்ளே கேம்ஸ். ஓகே ஓகே டன். ஸோ இந்த மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்கில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க, எப்படி கனெக்ட் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம கேல்குலேட்டர் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணலாம், காலிங்னா எப்படி யூஸ் பண்ணலாம், மெசேஜஸ் வந்து எப்படி வரும், நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும். இதுலேயே நம்ம அதாவது ஆக்சுவலாக என்ன இன்பில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இதுலேயே. ஸோ இப்போ வாட்சில் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. வாட்சில் பார்த்தீங்கன்னா இன்பில் ஸ்பீக்கரு. ஸோ இதுலேயே வந்து நம்ம பேசிக்கலாம். அண்ட் மைக்கெல்லாம் இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இதுலேயே வந்து ஹலோ எப்படி பேசிக்கலாம், கால் வந்துச்சுன்னா கட் பண்ணி நம்ம பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தான். ஓகே, இன்பில் மைக் இருந்துன்னா அதனால தான் சொல்லியிருக்காங்க அது. அண்ட் இதில் எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிஸ்பிளே இது சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் எத்தனை வேரியன்ட். ஆனால் இது எனக்கு என்னன்னா, இது வந்து மொபைல் கனெக்ட் பண்ண கஸ்டமைஸ் பண்ண முடியாது. டிஸ்பிளே வந்து இந்த இதில் இருக்கிற ஸ்க்ரீன் சேவர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு ட்ராபேக் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ப்ராடக்டோட பில் குவாலிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாப்ஸ் இந்த ஸ்டீல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. ஓகே, ஃபயர்பால்ட் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி தான். ஸோ நான் வந்து சஜஸ்டபிள் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு அந்த இன்விசிபிள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு மற்ற எந்த வாட்சாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சேன் நான் சொல்லலாமா வேணாமான்ட்டு. பிகாஸ் என்னன்னா அந்த இன்விசிபிளே எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது, பட் அது பிட் காஸ்ட்லி. ஸோ ப்ரைஸ் ஒரு 2500 அந்த ரேஞ்சில் பார்க்கணும், தாராளமாக இதை சஜஸ்ட் பண்ணலாம். கிளாடியேட்டர், ஃபயர்பால்ட் கிளாடியேட்டர் ப்ளூடூத் காலிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் கமெண்ட்ல உங்கள் சஜஷன் சொல்லுங்க. யாராவது ஃபயர்பால்ட் கிளாடியேட்டர் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க. வாங்கலைன்னா ட்ரை பண்ணிட்டு எப்படி நான் சொன்னதுலாம் கரெக்டாக இருக்கா, இல்லை இதை விட இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக இருக்கா, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து சும்மா பேசிக்காக தான் சொன்னேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக இருக்கா என்னன்றதை சொல்லுங்க கமெண்ட்ல. அதே மாதிரி அடுத்தது இன்னும் நிறைய அன்பாக்சிங்ஸ்லாம் வருது, அதுவும் பாருங்க. எனக்கு என்ன தெரியல, ஃபயர்பால்ட் வாட்சஸ் நிறைய வந்து அன்பாக்ஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்டாக தான். இனிமேல் ரெகுலராக ஃபயர்பால்ட் வாட்ச் நிறைய நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணுன்ற மாதிரி இந்த வாட்சை ஒரு சஜஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் இது கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது, அப்புறம் வந்து ஒயிட் வந்து ஃபுல் ஒயிட் இல்லை, அது ஒரு ஆஷ் ஒயிட் மாதிரி இருக்கும், அது அந்த கலர் இருக்குது. எனக்கு ப்ளூ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால தான் ப்ளூ கலர் நான் ப்ரிஃபர் பண்ணேன். பட் ரெட் கலர்லாம் தான் நல்லா இருந்திருக்கும். என் மொபைல் ரெட் கலர், ஸோ என் மொபைலில் ரெட் கலர் தான் நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சேன். பட் அந்த ஆப்ஷன் இல்லை, இந்த இதில் ஸ்டாப் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. இன்கேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், பிகாஸ் இது வந்து இந்த வாட்ச்லேயே உள்ள வந்து இன்பில்ட்டாக இதுவாகிடுது. ஸோ ஸ்டாப் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் கடையில் கொடுத்து செக் பண்ணால் தெரியும் எனக்கு. ஸோ எனக்கு வாட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, காம்பாக்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் ஸ்கொயர் டயல் வந்து நான் அவ்வளோ எனக்கு ரொம்ப ப்ரிஃபரபிள். எனக்கு வந்து எப்பவுமே ரவுண்ட் டயல் தான் பிடிக்கும், பட் இது நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க பார்க்குறேன். உங்களுக்கு சஜஷன் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக பாய், see you.